வாழும் கலையோட வைதிக தர்ம அறக்கட்டளை சார்பாக சோம்நாத் ஜோதிர்லிங்கம் மகா ருத்ர பூஜை குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களோட நல்லாசியோட சுவாமிஜி ஸ்ரீதேஜ் அவர்களால் திருச்சியில் நடைபெற இருக்கிறது. இந்த ருத்ர பூஜை அப்படின்றது, இந்த ஜோதிர்லிங்கம் பல ஆயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு லிங்கம். இது சோமநாத்தில் இருந்தது. அந்நியர்களோட படையெடுப்பின் போது இந்த லிங்கம் உடைக்கப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அக்னிஹோத்ரி அப்படின்ற ஒரு குழுவினர் இதை அங்கிருந்து எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கும்பகோணம் பக்கம் கொண்டு வந்து அந்த ஒவ்வொரு உடைக்கப்பட்ட லிங்கத்தையும் தனித்தனி லிங்கமாக ஆக்கி காலமாக பூஜை செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. அப்போ அவங்க போயிட்டு பெரியவா ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சுவாமிகள்கிட்ட கேட்டப்ப அது இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கட்டும், ஒரு காலத்தில் ரவிசங்கர்னு ஒருத்தர் வருவார், நீங்கள் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கலாம்னு சொன்னதுக்கப்புறம் 100 வருடங்களுக்கு அப்புறம் அது குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள்ட்ட அது ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. இப்போ அந்த லிங்கம் ஆராய்ச்சி செய்யப்பட்டப்ப அந்த 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 லிங்கம் செய்யப்பட்ட அந்த கல் அது இந்த பூமியை சேர்ந்ததே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு லிங்கத்தையும் இன்னொரு லிங்கத்தையும் ஒன்றோட ஒன்று பிடிச்சி பார்க்கும்போது அது சென்டரில் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அது இந்த பிளானட்டை சேர்ந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில் சொல்லப்பட்டது. அந்த லிங்கங்கள் எல்லாமே கொண்டு வரப்பட்டு ராமேஸ்வரத்தில் இப்போ கடந்த 30ஆம் தேதி அன்னைக்கு ராமேஸ்வரத்தில் மகா ருத்ர பூஜை செய்யப்பட்டு அதுக்கு எல்லா ஜோதிர்லிங்கங்களும் இருந்து ஆச்சாரியார்கள் புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மிக சிறப்பாக நடந்தது. இப்போ அந்த லிங்கம் இப்போ ஒவ்வொரு ஊராக எடுத்து செல்லப்பட்டு எல்லோருடைய பார்வைக்காகவும் பூஜை நடத்தப்படுகிறது. அந்த வழியில் அது இப்போ திருச்சிக்கு இந்த சனிக்கிழமை, வரும் சனிக்கிழமை 7ஆம் தேதி இந்திரா காந்தி மகளிர் கல்லூரியில் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் அங்கே வச்சு இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. கட்டணம் எல்லாம் இல்லைங்க சார், இது இலவச தரிசனம் தான். யார் வேணாலும் வரலாம், எல்லோரும் குடும்பத்தோடு அருள் பெற்றுக்கொண்டு செல்லலாம். நான் ஒரு நாள் மட்டும்தான், 7ஆம் தேதி மட்டும்தான். ஸோ வெவ்வேறு ஊர்களில் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. சாயங்காலம் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும்.